Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் தேர்ட் மிட்டம் டெஸ்ட் சயின்ஸ் இந்த கரண்ட் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர் தான். இது மாடல் கொஸ்டின் பேப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இது ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரான மாடல் கொஸ்டின் பேப்பர் இது. ஸோ இதை ரிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் மிட்டம் டெஸ்ட் எழுதுகிறவங்களுக்கும் சரி, அதே மாதிரி ஆனுவல் எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, ஜஸ்ட் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ 12 மார்க்ஸ் நமக்கு 1 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ 50 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 50ல் 12 1 மார்க்ஸ் சூஸ் அ கரெக்ட் ஆன்சரில் கவர் ஆயிருக்கு. அடுத்தது பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 6 கொஸ்டின் நம்பர் 20 இஸ் கம்பல்சரி. ஸோ 20th கம்பல்சரி கொஸ்டின் அது நம்ம சாய்ஸ்லேருந்து குவிட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எதெல்லாம் தெரியுதோ அதை ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக தெரிகிற கொஸ்டினை நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 13th வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ஒரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்ஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். மேலே அதாவது எந்தெந்த கொஸ்டின் எழுதுறீங்களோ ஒரு சைட் ஹெட்டிங் மாதிரி ஹெட்டிங் போட்டுட்டு எழுதுங்க. அடுத்தது இதில் எனி 6 கொஸ்டின்ஸ் இல்லைங்களா, 6 into 2 12 மார்க்ஸ் நமக்கு இது இருக்குது. ஸோ 12 1 மார்க்ஸ் அண்ட் தென் 2 மார்க்ஸ் 12 மார்க்ஸ் 24 மார்க்ஸ் இதில் கவர் ஆகுது. ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் டெஃபினிஷன், அடுத்தது டிஃப்ரென்ஷியேட்னு வரக்கூடிய கொஸ்டின். அது பாருங்கள், வாட் இஸ் ஃபோலியாஸ்பே, வாட் இஸ் பஞ்ச்காவியா, வாட் இஸ் டிஷ்யூ கல்ச்சர், எல்லாமே வாட் இஸில் டெஃபினிஷன் இருந்தால் டெஃபினிஷன், டிஃப்ரென்ஷியேட் இருந்தால் டிஃப்ரென்ஷியேட் படிச்சுக்கோங்க. அடுத்தது 1 மார்க் நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் மேட்ச் த ஃபாலோயிங்கும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் கவர் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஆன்சர் எனி 3 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 28 இஸ் கம்பல்சரி. ஸோ ஈச் கொஸ்டின் கேரிஸ் 4 மார்க் கொஸ்டின். இது நம்ம கொஸ்டின் நம்பர் 25 கம்பல்சரி கொஸ்டின். அதில் எப்படி நம்ம பார்த்தோமோ அந்த மாதிரி 4 மார்க் கொஸ்டின்ஸ்லையும் 25th கொஸ்டின் கம்பல்சரி நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்போ இதுலேயும் யூசஸ் 4 மார்க் கொஸ்டினில் என்னென்னலாம் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் வர கொஸ்டின், அடுத்து லிஸ்ட் த யூசஸ் ஆஃப்னு கேட்டிருக்கிறது, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்கிறது, நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலையும் வரும், 4 மார்க்லேயும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் வந்திருக்கு. அண்ட் தென் வாட் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ப்ரொப்பலன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 23 24 25 25th நமக்கு கம்பல்சரி கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் குவிட் பண்ண முடியாது, ஆப்ஷனில் சாய்ஸில் விட முடியாது. இதில் எது நல்லா தெளிவாக தெரியுமோ அதை நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. 12 மார்க்ஸ் இதில் வந்துடுது. நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா பார்ட் 4 ஆன்சர் எனி 2 கொஸ்டின்ஸ், ட்ரா டயக்ராம்ஸ் wherever necessary. 7 மார்க் கொஸ்டின். இதில் 26 27 28 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாச்சும் 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ட்ராயிங் எங்கெல்லாம் வரையணுமோ அதெல்லாம் கம்பல்சரி வரையணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக தெரிஞ்சது சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு பாயிண்ட்ஸ் மாதிரி ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சால் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுங்க, இல்லைனா பேராகிராஃபாக கொடுத்தாலும் ஓகே. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம், பாருங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.